எல்லாரும் நினைக்கிற மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஒரு நோயே கிடையாது. அது உங்க உடம்பு உங்களை காப்பாற்ற செய்யற ஒரு சிக்னல் தான். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அவங்க சொல்றாங்க இது உங்க ஜீன்ஸ்ல இருந்து வந்திருக்குன்னு, அவங்க சொல்றாங்க இது பெர்மனன்ட்னு. அவங்க தான் உங்களுக்கு மருந்தும் கொடுப்பாங்க லைஃப் லாங்கா. ஆக்சுவலா இது வந்து சக்கரை பிரச்சனையே கிடையாது. இது ஒரு ஸ்டோரேஜ் பிரச்சனை. நீங்க சாப்பிட்றீங்க, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க பாடி வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த இன்சுலினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளுக்கோஸை வந்து செல்லை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு அனுப்பும். பட் செல் ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த குளுக்கோஸ் வந்து செல்லால் கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்கள் பிளட்ல வந்து அந்த குளுக்கோஸ் தங்குறது வந்து இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்யாதனால கிடையாது, உங்கள் செல் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிறதுனால. இதோட ரூட் காஸ் என்ன தெரியுங்களா? வருஷம் முழுக்க அதிகமான காப் சாப்பிட்றது, சுகர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றது, ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிவர் வந்து ஓவர்லோட் பண்ணணும். இப்படி ஓவர்லோட் பண்ணுறதுனால உங்கள் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் மோடுக்கு போயிடும். உங்கள் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் மோடுக்கும் போயிடும். இந்த பிரச்சனை என்னன்னா, நீங்கள் நிறைய டாக்டர் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கீங்களா, அவங்க ஜஸ்ட் உங்கள் பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக் இருக்குது, உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்ற மட்டும் தான் சொல்லுவாங்க. தவிர்த்து உங்கள் பாடியில் ஏன் வந்து இந்த பிரச்சனை நடக்குதுன்றதை பற்றி யாரும் வந்து அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க. கடைசியாக அவங்க லைஃப் லாங் உங்களை வந்து மெடிசன் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால சுகர் கண்ட்ரோல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகாது. இங்கே இருக்கிற சுகரை அந்த பக்கம் தள்ளி விடும், அந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் தள்ளி விடும். இந்த மாதிரி தான் அவங்க பாடிக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் ஃபுல்லாக சாக்கடையை ரொப்பிட்டு அதுக்குள்ள வந்து ஏர் பியூரிஃபையர் வச்ச மாதிரி தான். டெம்பரரி ரிலீஃப் தான், பர்மனெண்ட் கிடையாது. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்னால அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை அந்த மெடிசன் கம்பெனியாக இருக்கட்டும், பல லட்ச ரூபா பிஸ்னஸ். ஸோ அதனால தான் வந்து டயபெட்டிக் குறையிற வரியை வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அதுக்கு பதில் நீங்கள் இந்த இன்சுலின் எடுத்துக்கோங்க, இந்த மெடிசன் சாப்பிடுங்க, இதை மட்டும் தான் சொல்லுவாங்க. தவிர்த்து ஃபுட்டு மூலியமாக அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த இடத்துல நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு லூப் மாதிரி தான். ஸோ இந்த லூப்புக்குள்ள வந்து டயபெட்டிக் பேஷண்ட்னால வெளியிலேயே வர முடியாது. இதை தாண்டி வெளியில் வந்து நிறைய பேர் சர்வைவ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து எங்கள் பாடி ஜாக் சிஸ்டம் வந்து நிறைய கிளைண்ட்டுக்கு நாங்கள் ட்ரைனும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டயபெட்டிக் லூப்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஸோ என்னென்னலாம் பண்ணால் உங்கள் டைப் 2 டயபெட்டிஸை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போயிட்டு டயபெட்டிஸ்னு போடுங்க. உங்களுக்கு ஒரு டீட்டெயில் பிளானை தரேன், டயபெட்டிஸ் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.